ஓம் நம சிவாய. சண்முகா சரணம் சரணம். குருவாழ்க, குருவே துணை. வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கு மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் குருமார்களையும் வணங்கி வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு பார்த்திங்கனாக்கா, ராகு சுக்கிரன் இணைவை பற்றி பேச போகிறேன். அதாவது ஜோதிடம் என்பதே முரண்பாடானது, அதே மாதிரி தான் ஜோதிடர்களும் முரண்பாடானவர்கள். ரைட்டுங்களா? விதிகளை விட விதிவிலக்குகள் கூடிய ஜோதிடம் தான் ஜெயிக்குது. விதிகளை விட விதிவிலக்குகளுடைய ஜோதிடம் தான் ஜெயிக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா கிரக இணைவுகளுக்கு ஒரு கிரக இணைவை பற்றி ஒரு ஜோதிடர் வந்து பார்த்திங்கன்னா உயர்வாக பேசுவாங்க, இன்னொரு ஜோதிடர் அதை தாழ்வாகவும் பேசுவாங்க. இதுக்கு நடுப்புற பார்த்திங்கன்னா நடுமத்தியிலையும் ஒரு ஜோதிடர் ஓட்டிட்டும் போயிடுவாங்க. ரைட்டுங்க. நன்மையை செய்யணும் ஒரு குரூப் இருக்குது, தீமை செய்யணும் ஒரு குரூப் இருக்குது, ரெண்டுமே கலந்து செய்யணும் ஒரு குரூப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா, 9 கிரகமும் நல்ல கிரகமும் இல்லை, கெட்ட கிரகமும் இல்லை. 12 பாகமும் நல்ல பாகமும் இல்லை, கெட்ட பாகமும் இல்லை. 9 கோள்களும் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்க முடியும், நம்ம வாழ முடியும். வந்த வேலை முடிஞ்சுன்னா கிளம்பி போயிட்டே இருப்போம். ரைட்டுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி தசை நடந்தாலும் வாழ்ந்தவனும் உண்டு, குரு தசை நடந்து மறைந்தவனும் உண்டு, மறைந்தவனே உண்டு. ரைட்டுங்களா? குரு நல்லவர் தான், மறைய வச்சவர் உண்டு. குருதசையில் எத்தனை பேர் இந்த பூலகத்தை விட்டு போனாங்கன்னு எல்லாருமே பார்த்துருக்கோம். ரைட்டுங்களா? ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் இணைந்தாலும், ஒரு கிரகத்திற்கு 1, 5, 9 மற்றொரு கிரகம் இருந்தாலும் அதன் சாரம் பெற்றாலும் கிரக இணைவு கிரக சேர்க்கைன்னு தான் நம்ம சொல்கிறோம். இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாம் சொல்லக்கூடியது ராகு சுக்கிரன் இணைவை பற்றி நம்ம சொல்கிறோம். இதில் கிரக சேர்க்கையிலேயே மிக மோசமான கிரக சேர்க்கைன்னு சொல்கிறாங்க, நல்ல கிரக சேர்க்கைன்னு சொல்கிறாங்க, இதில் மீடியம் குவாலிட்டிலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆசையை கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன். அதை பேராசையாக மாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு. ஆசையை விதைக்கிறவன் சுக்கிரன், அதை வளர்க்குறவன் ராகு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா நவீன கிரகம், ராகு அதிநவீன கிரகம். ரைட்டுங்களா? சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சிற்றின்பத்தை கொடுத்தாலும் பேரின்பத்துக்கு அழைச்சிட்டு போகிறது யாருன்னா ராகு தான். ராகு பேராசையும் கொடுத்து அதால் பாதாளத்துலையும் கொண்டு தள்ளி விடுறதும் இந்த ராகு தான். சுக்கிரன் ஆசையை மட்டும் கொடுத்துட்டு விலகிடுவார். இவர் வேலை செய்ய வைக்கிறதே இந்த ராகு தான். இந்த கிரக இணைவுகளில் நல்லது எப்படி செய்யும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இளம்பிள்ளை ஐயா வந்து பார்த்திங்கன்னா இந்த 1, 5, 80 விளக்கம் கொடுத்துட்டாங்க. அது கொடுக்கலான்னு பார்த்தா ஐயா சொல்லிட்டாங்க, அதனால் நான் விட்டுறேன் அதை. ரைட்டுங்களா? ராகுக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் இருந்தாலும், ராகுக்கு 1, 3, 7 சுக்கிரன் இருந்தாலும், ராகுவின் பார்வையில் சுக்கிரன் இருந்தாலும் கிரக இணைவு தான். இந்த கிரக இணைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு, அது சுப ஆதிபத்தியம் குரு பார்த்தா மட்டும்தான் அது நல்லதை செய்யும். திரிகோணாதிபதிகள் நல்லவங்களாக இருந்தால் மட்டும்தான் நன்மையை செய்யும், இல்லைன்னா அது நன்மையை செய்யாது, தீமையை தான் தரும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1, 5, 9 கிரகம் பார்த்து குரு பார்த்து ராகு தசையோ சுக்கிர தசையோ நடந்தால் நல்லதை செய்யும். அவங்க கோடீஸ்வரனை இல்லைனாலும் குடிசையில் பிறந்தாலும் கோடீஸ்வரனை ஆக்கி விட்டுரும். நன்மையை செய்யணும்னா அவன் குடிசையில் இருக்கணும் கொண்டு போய் சிட்டியில் வாழ வச்சிரும், நடுமத்தியில் கொண்டு போய் வாழ வச்சிரும். ஆனால் இது கெட்டு போயிடுச்சுன்னா ஆப்போசிட்டாக வேலை செஞ்சு கோடீஸ்வரனை கீழே இறக்கி விட்டுரும். இது தசாபுத்தி நடந்தால் தான் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தசாபுத்தி நடந்தால் தான் வேலை செய்யும், அது பலனு தரும். ஆனால் அந்த ராகுக்கு இது அப்படி கிடையாது. ராகு சுக்கிரன் ராகு மீது சுக்கிரன் கோச்சாரத்தில் போனாலும் சரி, சுக்கிரன் மீது ராகு போனாலும் சரி, எந்த கிரகம் தசாபுத்தி நடந்தாலும் இந்த லிங்க் அங்கே இருந்துச்சுன்னா இந்த ராகு எல்லாத்தையும் பிடுங்கி இதுவே வேலையை செஞ்சுட்டு போகணும். ஏன்னா மற்ற 9 கிரகத்தில் இந்த பாவ கிரகங்கள் தவிர்த்து 7 கிரகங்களும் பார்த்திங்கன்னா நவுந்து போனால் தான் பலன் கொடுக்கும். இந்த ராகுக்கு இது அப்படி கிடையாது, இறந்த இடத்துல விஷத்தை பீச்சி அடிக்கும் தன்மை கொண்டது. அதனால் எல்லாத்தையும் கவர் பண்ணி அதுவே இழுத்துக்கும். இந்த ராகு சுக்கிரன் நினைவில் 1, 5, 9 கிரகம் கெட்டு போயிடுச்சு, 5ஆம் பாவம் கெட்டு போச்சு. அப்போ இந்த கிரகங்கள் என்ன செய்யுதுங்கன்னா, தன் தசாபூர்த்தி நடக்கினாலும் ஒரு ஒழுங்கு இல்லாத தன்மையை அந்த ஜாதகருக்கு வழி நடத்திடுது. தசாபுத்திகளில் தொடர்பே இல்லைனாலும் கோச்சாரத்தில் தொடர்பட்டாலும் அவங்கள ஒழுங்கின்மைன்றது வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைத்தது, பொருளாதாரத்தை வீழவும் செய்யுது. உழைக்காமல் வருமானம் பெறணும், எப்படா பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம் இப்படின்னு கனவு காண்ற எல்லார் ஜாதகத்துலையும் பாருங்கள் இந்த ராகு சுக்கிரன் இருக்கும். இவங்களுக்கு தூக்கமே வராது. நம்ம எப்படி பெரிய ஆகலாம், நம்ம எப்படி பைத்தியம் மாரி இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் அலைவாங்க. இந்த ராகு சுக்கிரன் இணைவு இருக்கிறாங்க, தசாபதி நடக்கலை, எந்த தொடர்பு வேணாம், அவனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? உழைக்காமல் வருமானம் வரணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகிடணும், முன்னேறினா அவனை விட ஒரு பங்கு நம்ம டாப்பில் வரணும்னு சொல்லிட்டு இவன் கீழே திருப்பிடுவான்.
இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பில் திரிகோணாதிபதிகள் தொடர்பு பெற்றுருந்துச்சுன்னா அவனை உண்மையான அவனோட யோசனைக்கு கொண்டுட்டு போகும். இந்த ராகு சுக்கிரன் இணைவு அவனை கோடீஸ்வரனையும் ஆக்கிர தன்மையும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியே பார்த்திங்கன்னா இந்த 1, 5, 9 கிரகங்கள் மற்றும் ராகு சுக்கிரன் இணைஞ்சு 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்றிருந்துச்சுன்னா அவங்க நேர் வழியிலே சம்பாதிப்பாங்க. அது தலைமுறை தாண்டி சொத்து இந்த ராகு சுக்கிரன் நினைவு தரும். இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுங்களேன், மேலே ஏற்றி கீழே கொண்டு போய் சட்ட ரீதியாக மாட்ட வச்சிடுறதும் இதுதான். கோடீஸ்வரன் சட்ட ரீதியில் மாட்டுறவங்க பூரா குறுக்கு வழியில் சம்பாதிச்சு ராகு சுக்கிரன் தரும், ஆனால் கடைசியில் பிடுங்கிட்டு விட்டுரும். ரைட்டுங்களா? அதனால் இந்த ராகு சுக்கிரன் நினைவு இருக்கக்குள்ள பொருளாதாரம் ஏறுதா, நம்ம நேர்மை வழியில் சம்பாதிக்கிறோமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடணும். நேர்மை வழியில் போனோம்னா என்றைக்கு பிரச்சனையே கிடையாது. ரைட்டுங்களா? இதில் ராகு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பிளானட். இது 1, 2 தரும். அது வீடாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, வீட்டுக்காரமாக இருந்தாலும் சரி, 1க்கு 2 கொடுத்துரும். நல்லா இல்லாத இணைவில் இருந்துச்சுன்னா 1+1, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இது எல்லார் ஜாதகத்தையும் இருக்கும். மூடி மறைச்சிட்டு உட்காந்துருக்கலாம், நான் நல்லவன் யோக்கியன்னு. அந்த 1, 5, 9 கிரகங்கள் நல்ல சுபத்தன்மையில் ராகு சுக்கிரனை பார்த்து இருந்துச்சுன்னா அவன் உண்மையானவன், இல்லைன்னா அவன் வேஷம் போடுறான்னு தான் அர்த்தம். இதை திருமண பொருத்தத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராகு சுக்கிரன் இணைவு இருக்கிற ஜாதகத்தில் தசாபுத்தி நடத்தினாலும் திருமண பிரிவை தர்றதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராகு சுக்கிரன் நினைவு இருக்கிறவங்க ஒரு தசாபுத்தி தொடர்பு பெற்று திருமணம் நடக்குது. இதே கோச்சாரத்தில் எங்கே வேணாலும் இருக்கட்டும், ராகு சுக்கிரன் நினைவு அன்னைக்கு கோச்சாரத்தில் திருமணம் நடக்கிற அன்னைக்கு அது டைவர்ஸ். எந்த தசாபுத்தி வந்தாலும் சரி, நீங்கள் டைவர்ஸ் ஆன எல்லா ஜாதகத்திலும் எடுத்து பாருங்கள், 100ல் 1000% இருக்குது. நான் அடித்து சொல்கிறேன். ராகு சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. நான் வந்து திருமண பொருத்தம் பார்க்குறதுல லட்சக்கணக்கில் நான் சேர்த்து வச்சுன்னு ஒருத்தருக்கும் பீஸ் போகலன்னு சொல்லலாம், முடியாது. இந்த ஒரு இணைவில் மட்டும் ராகு சுக்கிரன் இணைஞ்சு அவங்க ஜாதகத்தில் இருந்து தசாபுத்தி எந்த விதத்திலாச்சும் தொடர்பில் இருந்து கோச்சாரத்திலும் ஒரு ராகு சுக்கிரன் நினைவு எங்கே வேணாலும் இருக்கட்டும், அன்னைக்கு பொழுதுல ராகு சுக்கிரன் நினைவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை டைவர்ஸில் போயிடுது. அவன் இல்லைன்னா பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவங்க லைஃபே அந்த திருமண வாழ்க்கையை க்ளோஸ் முடிஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1+1 சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினதுலையும் சரி, வீடு கொடுத்தலும் சரி, வீட்டுக்காரமாக கொடுக்குறதும் சரி, இது இப்படி தான் பண்ணுது இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கைன்றது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதே ராகு சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு ஈகோன்றது முன்னாடி முக்கியமாக இருக்கும். ஈகோ இல்லாத மனுஷனே கிடையாது. இந்த ராகு சுக்கிரன் நினைவு இருந்துச்சுன்னா தசாபதி தொடர்பு இருக்குது இல்லை, ஆனால் ஈகோன்றது இருக்கும். அந்த ஈகோ இல்லாதவன் எவனுமே கிடையாது. வேணா செக் பண்ணி எனக்கு இருக்குது, ராகு சுக்கிரன் நினைவு எனக்கு இருக்குது, எனக்கும் ஈகோ இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்லலை. ரைட்டுங்களா? இந்த ஈகோ இல்லாத மனுஷன் இல்லை. ஒரு குடும்பத்தில் அந்த ஒருத்தர் ஓகேன்ட்டார், தலைவரே சொல்லக்குள்ள நம்ம என்ன பண்ணுறது? ரைட். ஒரு குடும்பத்தில் ஒரு ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் இணைவு இருக்குது, அது குடும்பத்தில் தொடர்ச்சியாக வருதுங்களா, அவங்க பரம்பரையில் பெண் சாபத்தை தொடர்ந்து வாங்கிக்கிட்டே வர்றாங்கன்னு அர்த்தம். கடைசி ஜாதகத்தில் வந்து எண்ட்லேயும் அது இருந்துச்சுன்னா அவங்க தோசை நிவர்த்தி ஆகலை, அவங்க புண்ணியத்தனை சேர்க்கவே இல்லைன்னு அர்த்தம். என்னதான் அவங்களுக்கு பெரிய உத்தமனாக இருந்தாலும் பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் உங்களை தோஷம் துரத்துதியா? நிச்சயமாக துரத்துது. அதுக்கு விடிவு காலன்றது அடுத்து பிறக்கிற ஜாதகத்தில் தான் இருக்குது. நீங்கள் தீர்வை சந்திச்சிங்களா இல்லையாங்கிறது இந்த ராகு சுக்கிரன் பெண் சாபங்கிறது கடைசியாக எந்த குழந்தை பிறக்குதோ உங்கள் வம்சத்தில், அந்த வம்ச கடைசி ஜாதகத்தில் பாருங்கள், அந்த சுக்கிரன் ராகு விலகிருச்சு அப்படின்னா அந்த பெண் சாபம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ராகு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இயல்பானது. நோயில் எப்படி தருதுன்னு பார்த்தீங்கன்னா கண் நோயை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட நோயை தர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வெண்குஷ்டம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி விஷயங்களை தரத்துக்கு இந்த ராகு சுக்கிரன்றது முக்கியமான பங்கு வகிக்குது. இதே பெண் ஜாதகத்தில் இருந்துச்சுங்களேன், அவங்க ஸ்கின்னே கருப்பாக தான் இருக்கும். சிவப்பாக இருந்தாலும் இந்த கருப்பு புள்ளின்றது இருக்கும். அதுமாரி முடி ஊதுறதுக்கு முக்கிய காரணமே இந்த ராகு சுக்கிரன் இணைவு தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தொழில் ரீதியாக எப்படி ராகு சுக்கிரன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மறைபொருளை தேடி அலைகிற குரூப்பு பூரா ராகு சுக்கிரன் தொடர்பில் இருப்பாங்க. ஜோசியர், மருத்துவர், மீடியா, சினிமா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மீடியாவில் இருக்கிற சினி ஃபீல்டு எல்லாமே எடுத்துக்கலாம். இது ஆனால் இதில் இருக்கிறவங்கள ஒரு புகழுக்கு கொண்டு போய் தர்றது இந்த ராகு சுக்கிரன் தான். இவங்க தேடல் கரெக்டாக இருந்துச்சுன்னா புகழில் கொண்டு போய் உட்கார வைக்காமல் இந்த ராகு சுக்கிரன் விடாது. கண்டிப்பாக மீடியாவில் கொண்டு இவங்களை ஏற்றி விட்டுரும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த இருக்கும். கண்டிப்பாக மீடியாவில் பேசிக்கிட்டும் இருக்கோம். சரிங்களா? அந்த மீடியா புகழ்ன்றது உண்டு. இவங்களுக்கு படிப்புன்ற விஷயத்தில் எடுத்திங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் படிப்பாங்க, ஏரோநாட்டிக்கல் படிப்பாங்க, மியூசிக் மீடியா துறை படிப்பாங்க,
ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு நல்லா வரும், கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும். அதுமாரி அதர் லாங்குவேஜ் பேசுகிறாங்களே, அந்த அதர் லாங்குவேஜ் பேசுகிறது, கற்றுக்கிறது, அதர் லாங்குவேஜ் பேசுகிற ஊரில் போய் இருக்கிறது, இது எல்லாமே இந்த ராகு சுக்கிரன் தான் தரும் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஷன் டெக்னாலஜியும் இதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் பெரிய ஒரு மறை விஷயமான என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு சுக்கிரன் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் பக்கம் போகக்கூடாது. போனானுச்சிங்களேன் தூக்கி இறக்கி விட்டு ஆளே இல்லாமல் பண்ணி விட்ருவோம். அதுமாரி ஒன்று கொடுத்தா 2 நாளைக்கு தரேன், லாட்ரி, சூதாட்டம், கேம்லிங்கு, இதில் போய் மாட்டானா இன்றைக்கி தரும், நாளைக்கு அது சைபர் ஆக்கிட்டு விடாமல் விடாது. அது இந்த பந்தயத்தை மட்டும் இல்லை, உங்களையும் சேர்த்துமே சைபர் ஆக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் இந்த ராகு சுக்கிரன் தரும். எப்படின்னா, ஆளை பார்க்குறது ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இவங்க இதுக்கு சரிபர வர மாட்டான் அப்படின்ட்டு. அந்த மாரி இருக்கிறவனுக்குமே இந்த ராகு சுக்கிரன் இருந்துச்சுன்னா, பலாப்பழத்தை பின்னாடி சுற்றும் பார்த்தீங்களா, அதேமாரி ஒரு பொண்ணுங்கள் பின்னாடி ஆண்களோ சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது எல்லோரும் சிரிக்கிறீங்க, இந்த கிரகம் இருக்குது அப்படின்னா. அதுதான் விஷயம். குரு பார்த்தா விதிவிலக்கு உண்டு, 159 கிரகங்கள் பார்த்தா விதிவிலக்கு உண்டு, எல்லாத்துக்கும் விதிவிலக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இது இந்த ராகு சுக்கிரன் இடைவெளி காதலுக்கு மட்டும் எதிரான கிரகம். ஏன்? காதல்ன்றது புனிதமானது. ராகு தான் 1க்கு 2 கொடுக்குமே, அப்போ 2 காதல் கொடுத்துச்சுன்னா அங்கே எனக்கு புனிதம் இருக்க போகுது. 2 கொடுத்துரும், அது கண்டிப்பாக 2 கொடுத்துரும். அதுக்கு தான் காதலுக்கு எதிரானதுன்னு சொல்கிறது. ராகு சுக்கிரன் காதலுக்கு எதிரானது. ஏன்னா மனைவியை கொடுத்தாலுமே 2 கொடுக்குது, காதலை 2 கொடுக்காதுன்னு என்ன, ஒன்று தெரிஞ்சு கொடுக்கும். இது புதரில் இருக்கிறது தானே பாம்பு, தெரியாமல் ஒன்று கொடுத்துட்டு போவோம். 1+1 ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ. அப்போது இது காதலுக்கு சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிலாம் இருக்குதுங்க, என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு நிவர்த்தின்னு ஒன்று சொல்லணும்ல. மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயந்தான் ஆரம்பத்தை எடுத்தது. நம்மலாம் எல்லாம் பெரியவங்களும் இருக்கீங்க, நாங்களாம் அந்த காலத்தில் இப்படி இருந்தோம், இந்த காலத்தில் இப்படி இருக்கோம், இப்படி கெட்டு போச்சு, இப்போ தான் போய் கோர்ட்டு கேஸுன்னு நிற்கிறாங்க அப்படின்லாம் பேசியிருப்போம். இதுக்கு முதல் காரணம் என்ன? ஆசை. இந்த ராகு சுக்கிரன் என்ன செய்யுது? ஆசையை தூண்டுது. அதை ஆசை, பேராசை, இது 2யும் கட் பண்ணணுன்னா என்ன செய்யணும்? எதுலேயுமே பற்றற்று இருக்கணும். எதுலேயுமே பற்றற்று இருந்துட்டானா இந்த ராகு சுக்கிரன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் தராது. கண்டிப்பாக ராகு சுக்கிரனுக்கு பற்றற்று இருக்கிறது தான். மனைவியோடு இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு இருந்துக்கணும், அப்போ தான் அடுத்ததுக்கு போகாது. இல்லைன்னா இங்கே சண்டை வந்து அடுத்ததுக்கு கொண்டே விட்டுரும். ரைட்டுங்களா? எதுலேயுமே பற்றற்று இருக்கிறது தான் இதுக்கு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம். இல்லைங்க எனக்கு தெய்வீக வழியில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருவம் மாறுபட்ட தெய்வங்கள், வராகி, பிரித்யங்கரா தேவி, அதுமாரி எந்த உருவம் மாறுபட்ட தெய்வங்களும் இருக்குங்களே, முகம் மாறுபட்ட தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுறது இதற்கு மிகவும் சிறப்பான ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். பிரார்த்தனை தான் சொல்லணும், இது பரிகாரம்னு சொல்லணும். நம்மளும் கடவுளும் டைரெக்டாக இருக்கிறது பிரார்த்தனை, நமக்காக இன்னொருத்தம் பண்ணுறது பரிகாரம். பரிகாரம் ஜெயிப்பதில்லை, பிரார்த்தனைகள் ஜெயிக்கும். ஒரு அகல் விளக்கு தீபம் போட்டாலும் ஜெயிக்கும். ரைட்டுங்களா? நமக்காக நாம் செய்கிறது பிரார்த்தனை. நம்ம 2 பேரும் எதில் இடையில எதுக்கு ஒரு ஆள்? நீ இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே பிரார்த்தனை செய்யுங்க போதும். கடவுள்னு சொல்கிறேன், கடவுள் உள்ளே இருக்கான். நீங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு தீபத்தை போட்டு உங்களுக்கு பிடிச்ச பேரை சொல்லுங்கள். இந்த டீப் லைட்டை பார்த்துனாலும் கும்பிடுங்க, எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க, மைக்கை பார்த்துனாலும் கும்பிடியா, அதான் என் கடவுளும் பேர். ரைட்டுங்களா? தேவையில்லை. இடையில புரோக்கர் என்ன கமிஷன் வாங்க போகிறான்னு எனக்கு தெரியும். கடவுள் கொடுத்துருவாரு, இந்த அவன்கிட்ட கொடுத்துரு கேட்டுட்டான்ட்டு. இவன் வாங்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட தரலன்னா புரோக்கர் வேலை பார்த்துட்டாருன்னா, புரியுதுங்களா? அப்போ கடவுளுக்கு நமக்கு டேரெக்டாங்கிறது மனசார வழிபடுவோம், முடிஞ்சால் ஒரு தீபம் போடுவோம், முடிஞ்சிருச்சு, போதுமானது அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.